நான் ஒரு நடிகராக நடிப்பை சீரியஸாக எடுத்துக்கல. பாய் சொல்லிட்டு வந்துட்டேன் அவங்க. சார் ஏஆர் ரஹ்மான் கூப்பிடுவார், போங்க சார். பாய் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர், தேங்க்யூ ஸோ மச். ரெடில்ஸில் நடக்குது ரிசப்ஷன், அதனால் கொஞ்சம் சீக்கிரம் போகணும். இங்கேருந்து போனால் நாளைக்கு காலையில் போயிடலாம். சுந்தர்சி சார் வந்து நான் ஒரு நடிகராக எனக்கு ஆகணும் அப்படிலாம் ஆசை இல்லாத போது என்னை வந்து சும்மா நடித்து தான் பாருங்களேன் அப்படின்னு கூப்பிட்ட படம் தான் தீயா வலசினம்குமார். பட் ஆனால் எக்ஸாக்ட்லி ஒரு 12 நாள் 13 நாள் நான் நடிச்சிருப்பேன். ஆனால் அந்த 13 நாளில் எனக்கு இந்த சினிமா பிடிக்கிறதுக்கு காரணமாக இருந்தார் அவர் தான். ஸோ அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் ஒர்க் வைஸ் நானும் அவரும் சேர்ந்து வேலையே பண்ணல. அண்ட் நான் ஃபஸ்ட்டு படத்தில் இது பண்ணுறேன் சார், எனக்கு வாங்க, செகண்ட் படம் இது பண்ணுறேன் சார் வாங்கன்னு எதுக்குமே கூப்பிட்டதே கிடையாது. இந்த வாட்டி நான் வந்து சொன்னேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணலான்னு எனக்கு தோணுது சார், நீங்கள் வந்தீங்கன்னா அது கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு தோணுதுனால, பாலாஜி நான் எதுக்குமே வரமாட்டேன் உங்களுக்கு தெரியும்ல, நீங்கள் ரொம்ப புஷ் பண்ணிங்கன்னா நான் வரேன்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல வரமாட்டேனே அப்படின்னாரு. ரொம்ப பயங்கர ஏமாற்றமாக இருந்தது. சரி சார் எனக்கு தெரியும்னு ஃபோனை வச்சுட்டேன். அப்புறம் திருப்பி கால் பண்ணி சொன்னார், பாலாஜி நான் வரேன். என்ன நான் வராமல் எப்படி, நான் வரேன் கண்டிப்பாக. கேஎஸ் ரவிக்குமார் சார் வராரா, பி வாசு சார் வராரா, நான் வரேன். மணிரத்னம் சாரே இப்போலாம் ஃபங்க்ஷன் வராரு, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காகவும் சத்யராஜ் சாருக்காகவும் தான் இங்கே வந்திருக்கிறாரு. தேங்க்யூ ஸோ மச் சார். ப்ளீஸ் வெல்கம் சுந்தர் சி அவர்கள், ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் ஸ்டாண்டிங் டைரக்டர்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா. இன்னும் அவர் ஆக்டிவாக பல படங்கள் எடுத்துட்டு இருக்கிறார் அண்ட் இன்னும் ரொம்ப வருஷத்துக்கு அதை பண்ணிகிட்டே இருப்பார். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் பீயிங் ஹியர். நன்றி சார். முதல்ல பேசிடலாம். வந்திருக்கும் பெரியவர்கள், நண்பர்கள், மீடியா, பத்திரிகை, தொலைக்காட்சி சகோதரர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப இது எனக்கு ஒரு சென்டிமெண்ட்டான விஷயம். ஏன்னா ஒரு சம்பவத்தை நான் சொல்லணும். அது சொல்லும்போது சும்மா ஜோடிக்கப்பட்ட கதமாக இருக்கும். நான் உண்மை, நான் டைரக்டராக வந்த புதுசில் ஒரு பார்ட்டிக்கு போகிறேன். அந்த பார்ட்டியில் பயங்கரமெல்லாம் பார்ட்டினா எப்படி இருக்கும், ஜெயச்சன்லாம் டான்ஸ் ஆடிட்டு பயங்கரமாக சரக்கு கிறக்கெல்லாம் இருக்குது. ஆனால் அந்த பார்ட்டியோட கார்னரில் ஒரு டேபிள், ஒரு இருட்டு அமைதியாக யாருமே பார்க்காத ஒரு மூலையில் ஒரு டேபிள். அந்த டேபிளில் ஒரு 5-6 பேர் இருக்காங்க. அந்த 5-6 பேரில் 3 பேர் இங்கே இருக்காங்க. சத்யராஜ் சார், வாஸ் சார், ரவிக்குமார் சார். பார்ட்டி நடந்துகிட்ருக்கு. நான் அவனை சத்யராஜ் சார் மட்டும் தான் எனக்கு தெரியும். நான் போய் அவர் பக்கத்தில் ஒட்டிக்கிட்டு நின்றுட்டு இருக்கேன். இப்போ வெளியில் ஒரு கார் வந்து நிற்கிது. கார்லேருந்து ஒரு கேரக்டர் வாங்குறாங்க. சத்யராஜ் சார் பக்கத்தில் இருக்கிறவர் கேட்குறாரு, யார் தலைவர் இதுன்னு. இவர் தான் இந்த ஹீரோ. இப்போ இந்த படம் வந்து ஆமாம்மா சூப்பர் ஹிட்டில், ஓ அந்த ஹீரோ வராரு. உடனே கூட்டம் எல்லாம் போய் அவரை போய் சுற்றுது, ஃபோட்டோஸ் கீட்டோஸ். அவரை கூப்பிட்டு வராங்க, பாருக்கு போகிறாங்க, மறுபடியும் டான்ஸ் ஃப்ளோரு, அவரை சுற்றி எல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க. அவர் ஆடுறாரு, டயர்டாகிறாரு, போதையில் மயங்கி வர்றாரு, தூக்கிட்டு போகிறாங்க காரில். சார் டயர்டாக இருக்காருன்ட்டு. இதெல்லாம் மூலையில் இந்த கார்னரில் ஒரு 6 பேர் நின்று வேடிக்கை பார்த்துருக்காங்க அமைதியாக. இது நடந்து அடுத்த வருஷம் அதே இடம், அதே மாதிரி ஒரு பார்ட்டி, அதே கார்னர் டேபிள், அதுலேயே அந்த 5-6 பேர் அப்படியே இருக்காங்க. இப்போ ஒரு கார் வந்து நிற்குது. கார்லேருந்து ஒருத்தர் இறங்குறாரு. அதே மாதிரி பரபரப்பு. ஆனால் இவர் வேறு. அதே மாதிரி பரபரப்பு. எல்லாம் போய் கை தட்டுறாங்க, எல்லாம் கூப்பிட்றாங்க, ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. அவர் ஒரு ஸ்டேஜில் மயங்கி விழுறாரு, போகிறாரு. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, போன வருஷம் அப்படி வந்தவருக்கு இந்த வருஷம் பார்ட்டிக்கு அழைப்பே விடப்படலை. இந்த வருஷம் வந்தவர் அடுத்த வருஷம் வரல. வருஷம் வருஷம் அந்த முகங்கள் மாறுது. ஒரு வெற்றியாக முகங்கள் வருது ஒழிய அது நிரந்தரங்கிறது அவங்கள்ட்ட இல்லை. அப்போ நான் முடிவு பண்ணேன், அங்கே லைம் லைட்டில் ஆடுறத விட இந்த கார்னர் டேபிளில் வேடிக்கை பார்க்குறவங்க ஒருத்தங்களா நம்ம இப்படியா சர்வை பண்ணணுன்ட்டு. ஸோ அவங்க எனக்கு அன்றைக்கி கொடுத்த அந்த பாடத்தில் கிட்டத்தட்ட 27 வருஷம் கழிச்சு அவங்க கூட ஒரே ஸ்டேஜில் நிற்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பாலாஜி கொடுத்துருக்காரு. தேங்க்யூ. நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கள்ட்டேருந்து நம்ம கற்றுக்க தான் நிறைய விஷயம். அது நல்லது இருக்கலாம், எல்லாமே. எனக்கு வந்து குருநாதர்னு பார்த்தீங்கன்னா மணிவண்ணன் சார் தொழிலில். லைஃப்பில் என் குருநாதர் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் சார் தான். நான் அப்படியே அவரை தான் இயற்சியாக கவிழ்ப்பேன். அந்த எல்லாத்தையும் பணிவு, பழகிற விதமாகட்டும், எல்லா விஷயத்துலையும் வந்து நான் வந்து சத்யராஜ் சார் தான் ஜெராக்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். எல்லா விஷயம். ஒரு தடவை ஒரு ஷோவுக்கு போகிறோம், பயங்கர அருவ படம், உட்கார முடியல. படம் பார்த்துட்டு வெளியில் வந்தோன்னா அந்த ப்ரொடியூசர் டேரக்டர்லாம் நிற்கிறாங்க. தலைவர் பார்த்துட்டு ஆஹோங்கிற கையை கொடுத்து, தலைவர் சூப்பர் அப்படின்ட்டு. காரில் போகும்போது கேட்குறேன் சத்யராஜ் சார்கிட்ட, தலைவர் எப்படி தலைவர் இந்த படத்தை மனசாட்சி இல்லாமல் அப்படின்ட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்கன்னு. தலைவர் அடுத்த வாரம் படம் ரிலீஸு. படம் ஆரம்பிக்கும் போது நம்மகிட்ட வந்து இப்படி ஒரு கதையை பண்ணுறேன்னா நம்ம ஒப்பீனியன் சொல்லலாம். படத்தை எடுத்துட்டாரு, அடுத்த வாரம் ரிலீஸ் ஆனால் அவருக்கே முடிவு தெரிய போகுது ஃபர்ஸ்ட் ஷோவில். அதுக்குள்ளே நம்ம ஒரு உண்மையை சொல்லி இந்த ஒரு வாரம் நம்ம அவருக்கு பயனாயிடுவோம்.
அப்புறம் முதல் நாள் ஷோ ரிசல்ட் தெரிஞ்சதுக்கப்புறம் கூட அவர் என்ன நினைப்பார், இந்த நாராயணன் அன்றைக்கே வாய வச்சான், அதனால தான் படம் ஓடலைம்பாங்க. எதுக்கு? ஒரு வாரம் சந்தோஷமாக இருப்பார், படம் நல்லா ஓடலைன்னு தெரிஞ்சால் கூட சத்யராஜ் சாருக்கு படம் பிடிச்சிருக்கு, அவருக்கு புரிஞ்சுது, இவங்களுக்கு புரியலன்ட்டு அப்போ கூட நம்மளை பாராட்டுவாங்க. ஆனால் இதில் நான் ஆஃப் அறிவுரை எடுத்துக்கிட்டேன், மனசில் ஒரு மாதிரி சொல்லக்கூடாதுன்னு. ஆனால் ப்ரீவியூக்கு போகாமல் தடுந்துக்கிட்டேன் நான், அவ்வளோதான். இந்த மாதிரி அவங்க எத்தனையோ கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கூட அந்த ஸ்டேஜ் ஷேர் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி பாலாஜி தேங்க்ஸ். ஏன்னா வந்து குரல் சொல்லுவாங்க, நான் தமிழில் பெரிய பண்டிட் கிடையாது. தகப்பனார் வந்து பெருமைப்படுவார் மகனை பார்த்து, இவன் தந்தை என்னன்றான் கொள்ளணும் சொல் அப்படின்ட்டு குரல் முடியும். அந்த மாதிரி நான் அறிமுகப்படுத்தின பாலாஜி இன்றைக்கி ஒரு நடிகராக ஆரம்பித்து ஹீரோவாகி ஒரு டைரக்டராக 2 சூப்பர் ஹிட் படத்தை கொடுத்துட்டு இன்றைக்கி 3வது படம் பிரபாதமாக பண்ணுறாருன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அப்போது நிம்மதியாக ஆட்சியை பண்ணிகிட்டு இருந்தார். நான் கம்பல் பண்ணி நடிக்க விட்டேன், செலவு பண்ணி ஒரு ஐடி ஆஃபீஸில் லைட்டிங்லாம் பண்ணி ஒரு நிறைய செலவு. அது போக அன்சிகாவை கொண்டாந்து லாட்ஜில் ஒரு ரூம் போட்டு உட்கார வச்சு இவ்வளோ செலவெல்லாம் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி பாலாஜியை கூப்பிட்டு நடிக்க வச்சு 2ஆம் நாள் ஷூட்டிங் முடியுது. 3ஆம் நாள் கூலாக சொல்கிறார், சார் நான் நடிக்கல சார், எனக்கு இது பிடிக்கல, செட் ஆகலை, நான் போகிறேன் அப்படின்னு. ஐயோ என்னையா அதுன்ட்டு. சார் ஒன்று தப்பு, ஃபஸ்ட்டு டேவே சொல்லிட்டேன். முதல் நாள் மத்தியானமே எனக்கு ரொம்ப பயங்கர மொக்கையாக நான் பண்ண மாதிரி இருந்தது. பட் ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்குது என்ன சொன்னார்னு, பாலாஜி நீங்கள் நல்லா நடிக்கிறதுக்கு டைம் ஆகும், இப்போ நல்லா பேசுங்க போதும்னாரு. ஏன்னா பாலாஜிட்ட நல்ல ஒரு க்ரியேட்டிவ் டேலண்ட் இருக்குது. ஏன்னா வந்து முக்கியமாக ஒரு ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா டைரக்டர் சொல்கிறது நடிக்கிற நடிகர்களுக்கு வந்து லாங் ஸ்டாண்டிங்கிறது, அவங்களுக்கும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கணும். அந்த விஷயம் பாலாஜிட்ட இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் நடிக்க வச்சது வந்து பாலாஜியை ஒசத்தணும் அப்படின்லாம் இல்லை, அவரோட திறமை இருந்துச்சு, அவர் திறமையை நான் வந்து பயன்படுத்தினேன். இப்போ அவர் வந்து ஒரு மிகப்பெரிய உயரத்தை நோக்கி பயணம் பண்ணிகிட்ருக்காரு. வாழ்த்துக்கள். என்னென்னா அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி எனக்கே ஒரு சின்ன ஆப்பு, ரவிக்குமார் சாரே சொன்னார் இந்த படத்தை பார்த்து ஆசைப்பட்டேன்ட்டு. அந்த மாதிரி இந்த படத்தை பார்த்து நான் ஆக்சுவலாக ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். என் ஒய்ஃப்லாம் ரொம்ப படம் பார்த்து ரொம்ப பிடிச்சிது. கேட்ட போது பார்த்தா ரைட்ஸ் வந்து போயிடுச்சு, பாலாஜி பண்ணுறாருன்னு சொன்னாங்க. நமக்கு விரோதியாக வந்து வெளியிலேருந்து வரமாட்டாங்க, கூட வருவாங்க அது மாதிரி. ஆனால் ரொம்ப அருமையான படம் பதாயோ. ஆனால் அதை விட ப்ளஸ் பாயிண்ட் தமிழ் என்னென்னா, கண்டிப்பாக இந்தியை விட தமிழில் நல்லா வரணும் 100%. நான் ஏன் ஷூராக சொல்கிறேன்னா, அதை விட இந்தியை விட பல மடங்கு சிறந்த நடிகர்கள் தமிழில் நடிச்சிருக்காங்க. ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி தலைவர் ஆகட்டும், ஊர்வசி மேடம் 2 பேர் உண்மையாகவே அது வந்து ஒரு ஒரு புகழ்ச்சிக்காக சொல்கிறதில்ல, உண்மையாகவே நடிப்பு ராட்சசர்கள். இவங்க கூட பாலாஜி வேறு சேர்ந்துருக்காரு. ஸோ இட்ஸ் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக வரும்னு நம்புகிறேன். ப்ரொடியூசர் போனி கபூர் சாருக்கும் எல்லாருக்கும் டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மறுபடியும் ஒரு முறை நான் அழைத்ததுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் சுந்தர்சி சாரை ஆனர் பண்ணுறதுக்கு போனி கபூர் சார், ஐ ரிக்வெஸ்ட் யூ டு கம் ஆன் ஸ்டேஜ். ஒரு பலத்த கரகோஷத்தோட நீங்கள் வரவேற்கலாம். எந்த அப்டேட்டும் கேட்கலன்னா தைரியமாக வருவார். இது இங்கிலீஷ் ஜோக். மக்கள் இயக்குனர் சுந்தர் சி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டீம் சார்பாக ஒரு சின்ன டோக்கன் ஆஃப் லவ் சார். ப்ளீஸ் அக்செப்ட் திஸ். தேங்க்யூ ஸோ மச் இங்கே வந்ததுக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. இட்ஸ் அ ஸ்பெஷல் மூமெண்ட் ஃபார் அஸ். தேங்க்யூ ஃபார் மேக்கிங் இட்.